இந்த பொண்ணு பாருங்களேன், அந்த கழுத்தில் என்ன ஆட ஆடுது. இந்த குச்சியை வச்சுக்கிட்டு அதுவும் தலை மேலே வச்சுருக்கு. நம்ம தரையில் நடந்தாவே நடக்க முடியாது. அவங்க அம்மாவா இல்லை அவங்க அக்காவான்னு தெரியல நிற்கிறாங்க. இந்த குழந்தை என்னத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படுது பாருங்கள். 10 வயசு இருக்குமா, நம்ம வீட்டு பிள்ளையா நம்ம ஐயோ பார்த்து போம்மா, வந்து வீழ்ந்துராதம்மா, சைக்கிள் பார்த்து ஓட்டுமா, பார்த்து ரோடு கிராஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறோம். இந்த குழந்தை ஒரு பயமே இல்லாமல், அதுவும் காரு பஸ்ஸு எல்லாம் போயிட்டுருக்கு. பைபாஸில் எவ்வளோ இதுவாக சைக்கிள் இந்த குச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இதை பார்த்து பிரமிக்கவா இல்லை கஷ்டப்படவான்றதே தெரியல. நம்மள பிள்ளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப், ரொம்ப முக்கியம். அதேமாரி படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மா பெற்றவங்க வந்து கண்டிப்பாக எதை சொல்லி கொடுக்குறோமோ இல்லையோ படிப்புன்றது கொடுத்துடணும். அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். பணங்க சின்ன மிஞ்சி போனால் இதெல்லாம் பண்ணால் ஒரு 200 வருங்களா? இந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்கள். எப்படியே கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது. நல்லா கண்டிப்பாக படிக்க வைக்க முடியும். இப்போல்லாம் அந்தமாரி சலுகை நிறையா வந்துருச்சு. ஏன் இன்னும் இந்தமாரிலாம் இருக்காங்கன்றது தெரியல. தாயுமே பிள்ளை கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் உண்மைக்குமே நான் படிக்காததால எனக்கு ரொம்ப கஷ்டம் தெரியும். அதனால் எந்த தெரிஞ்சவங்க இருந்தாலுமே நான் சொல்லுவேன், நல்லா படிக்க வைங்க பாப்பாவை, பசங்களை நல்லா படிக்க வைங்கன்னுவேன். உண்மைக்குமே அந்த ஒரு இதில் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் தொடர்ந்து என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.